ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி சுட சுட உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சமோசா பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமாக செய்வாங்க. ஒன்று கோதுமை ப்ளஸ் மைதா சம அளவு எடுத்து செய்வாங்க, அப்படி இல்லைன்னா மைதாலேயே செய்வாங்க. நாம் இன்றைக்கி கோதுமையில் தாங்க செய்ய போகிறோம். அதற்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்கிறேன். அளவுக்கு ஆயில் சேர்க்குறேங்க. ஆயில் சேர்த்த பிறகு மாவில் ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிடிச்சா இப்படி பிடிப்படணுங்க, இதான் பக்குவம். இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு இதற்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடிட்டோம்னா மாவு காயாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அது பொரித்த பிறகு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப வதங்க வேணாம், க்ரன்ச்சியான பதத்தில் வதங்கினா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடுறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி 4 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதற்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ண. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறேன். ஆம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் அரை லெமன் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக தண்ணீர் தெளிக்கிறேன். கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி இப்போ தான் மசாலா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா வரும். அதற்காக தான் தண்ணீர் தெளித்தேன். இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்றேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு மசாலா தயாராகிடுச்சு. இப்போது நம்ம சமோசாக்கு மாவு திரட்டிடலாம். இந்த மாதிரி மாவு திரட்டின பிறகு இதை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இதிலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த பக்கம் மடித்து இந்த பக்கம் உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் தொட்டு அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு கோன் ஷேப்பில் வந்துடும். இப்போ இதற்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதன் ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணீர் தொட்டு சமோசாவை மூடிடுறேன். இந்த சமோசா பார்த்திங்கன்னா நல்லா உட்கார்ற அளவுக்கு நம்ம சமோசா ரெடி பண்ணோம். இதாங்க கரெக்டான பொசிஷன். இப்போ 2வது ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சமோசாவை மூடிட்டு இப்படி நல்லா அழுத்திட்டு அப்படியே உட்கார வைக்கணுங்க. அவ்வளோதாங்க, சமோசா தயாராகிடுச்சு. இதே மாதிரி நிறைய சமோசாக்கள் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 12 மணி போல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு எடுத்து பொரிச்சு கொடுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது சமோசாக்களை எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த பக்கம் வெந்த பிறகு சமோசாவை திருப்பி விட்டுடுறேன். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி சமோசா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு சுட சுட உருளைக்கிழங்கு சமோசா தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். அழகாக நம்ம சமோசா எல்லாம் அப்படியே அரேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அசம்பிள் ஆகிடுச்சு. இதோட சுட சுட ஒரு இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு
நல்லா சூடாக ஒரு இஞ்சி டீ ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங்கில் இது ரெண்டும் இருந்தாலே போதுங்க, நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. மைதாவில் செய்யாத இதை மாதிரி கோதுமையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.